5 மார்க்ல கேட்பாங்க பார்த்துக்குங்க. ஸோ இது என்ன கேட்டுக்கிறாங்க? ஸோ இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. இந்த கொஸ்டின் என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட தேர்ட் ப்ராப்ளமா? ஆமாமா. ஆன்சர் பை. சரி, கரெக்ட் தான். 10 போட்டேன் இது. பார்க்கலாம். ஏன்னா இங்க இன்டர்வல் வந்து 0 to 2 இருக்கும்ல, அந்த கான்செப்ட்ல போடணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் என்னன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப டிவைடட் பை 4 வந்து நம்ம போட தேவையில்லை. மல்டிப்ளை பை 4 போடுவீங்களா, அது போட தேவையில்லை. அண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 2ன்னு அவனே டைரக்டா கொடுத்துட்டான். அப்போ 0 to 2ங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் மெயின் ஒர்க்கு. அப்போ இது ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் சர்க்கிள்னு அவனே கொடுத்துட்டான். அதனால் சர்க்கிள் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ என்ன நடக்க போகுது, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணுமா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். டயக்ராம் ஒரு மார்க் இருக்கிறாங்கன்னு உனக்கு ப்ளூ பிரிண்ட் அனுப்புகிற பார்த்துக்குங்க. டயக்ராம் ஒரு மார்க், டயக்ராம் கிளியராக போட்டுருவேன். அப்போ இங்கே ரேடியஸ் என்னது? ரேடியஸ் வந்து 4னா 4² 2. அப்போ ரேடியஸ் வந்து 2, கரெக்டுங்களா? ஆர் வந்து 2. அப்போ இங்கே ரேடியஸ் வந்து என்ன போட்டீங்க, இங்கே 2ன்னு போட்டீங்க. இங்கே பாயிண்ட்ஸ் என்னது, இது 0. அவன் அதான் சொல்லிக்கிறான் 0 to 2 லைன்ஸ்ன்ட்டான். அப்போ என்ன பண்ண போறீங்க, லைன் இங்கே பாருங்க, அவன் லைன் சொல்லிக்கிறான்ல. அப்போ லைன் சொன்னாலே இங்கே என்ன பண்ண போறீங்க, அடிஷனல் பாயிண்ட் ஒரு லைன் இதுக்கு வந்து ட்ரா பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து நம்ம போட மாட்டோம். இங்கே என்ன பண்ண போறோம், ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது என்ன சொல்லிக்கிறான், லைன்ஸ் சொல்லிட்டான்ல. அப்போ கண்டிப்பாக இது ஒரு லைன் போட்டோம். சரிங்களா? லைன் போட்டுருங்க. அப்போ லைன் போட்டு என்ன பண்ண போறீங்க, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற லைனு, எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற லைன், இந்த லைன் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடிஷனல் பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ என்ன நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர்னா யாரு? அப்போ இதான ரீஜன் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் குவார்டர்னா ரீஜன் இது தானே. அப்போ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கீங்க. அது ரீஜனே ட்ரா பண்ணி காட்டிக்கணும். இதுதான் நம்மளுடைய ரீஜன். மென்ஷன் பண்ணனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபர்தர் ப்ராசஸ் என்ன, ஒய் கண்டுபிடிக்கிறீங்க. ஒய் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபார்முலானையும் ரீஜியன்னா ஏரியா தான். ஏரியான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இன்டெக்ரல் 0 to 2 a to b வந்து 0 to 2 எடுத்துக்கிறீங்க. இது வந்து ஒய்யோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் y equal to root of 2² minus x². இது வந்துட்டு a² minus b² போடணுமா? அவ்வளோதான். என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்முலா கண்ணு? இது வந்துட்டு நியூமரேட்டர். அப்போ ரெண்டு டைம் வரும். x/2 root of 2² minus x². அப்புறம் வந்துட்டு மைனஸ் பிளஸ் ஏஎக்ஸ். பிளஸ்ஸா? ஏவோட கோஎஃபிஷியன்ட் ஏக்கு பிளஸ் இருந்தால் ப்ளஸ், இல்லைன்னா மைனஸ் இருந்தால் மைனஸ். ப்ளஸ் a²/2 sin inverse root of ஓகே 0 to 2. அப்போ ஒரு அளவுக்கு தான் சேர்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வேறு வழியே இல்லை. ஒரு 5 டைம் எழுதி பார்த்தா நம்மளுக்கு வரும். 2 அப்ளை பண்ணுங்க. 2 அப்ளை பண்ணால் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நிறைய டைம் கொண்டு இருக்கும். 2 அப்ளை பண்ணால் இது 0 ஆயிடும். அதே மாதிரி 0 அப்ளை பண்ணும்போது இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். அப்போ ஒன்லி 2 மட்டும் இங்கே அப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன 2²/2 வந்து 2. அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2/2. அப்போ 2/2 என்னவோ 1 ஆயிடுமா? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 வந்து 5/2 இன்ட்டு 5/2. இந்த வேல்யூ கட் ஆகிடும், ஈக்குவல் டு 5. சரிங்களா? அப்போ நம்மளோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நீ ஆல்ரெடி ரிசல்ட் சொல்லிட்டேன். இருந்தாலும் டயக்ராம் எல்லாமே போட்டு போடணும். 1 மார்க் தான் டைரெக்டாக போட்டுருங்க. இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போட்டு போடணும். டயக்ராமுக்கு 1 மார்க் உண்டு. சரிங்களா? ஓகே. அதை நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். டயக்ராம் மட்டும் வரைச்சிட்டேன். கொஸ்டின் நம்பர் 4 எப்படி போடலாம்? இதுதான் எனக்கு தெரியல. நான் பிரச்சனை கர்வ்னா எப்படி பண்றதுன்னு தெரியல சார். ஓகே, சரி, இதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. பேராபோலா, இதுக்கு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் பேர் என்னது, பேராபோலா. பேராபோலா வந்து மொத்தம் 4 ஃபார்மேட் இருக்குது. அந்த 4 ஃபார்மேட்டுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். ஏன்னா எது வேணால் கேட்பாங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு பேராபோலா இது கொடுத்துக்கிறோம்ல, இதனோட பேராபோலா டைப் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பேராபோலா.
சரிங்களா? அப்போ என்னது இதனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. இது ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த பேரபோலாக்கு. இங்கே 4x கொடுத்துக்கிறோம். அதனால் ஏவோட வேல்யூ வந்து 1. ஏவோட வேல்யூ வந்து 1. அதனால் வந்து நம்மளுடைய டயக்ராம் வந்து இங்கே இருக்கும். எப்போ இருந்தாலும் ஏ வந்து கிரேட்டர் தான் 0. இந்த டயக்ராம் வந்து ஏ வந்து எப்பவுமே கிரேட்டர் தான் 0. சரி, அடுத்து வந்து இதில் ரைட் சைடு டயக்ராம்னா அடுத்து என்ன கிடைக்கும் போது லெஃப்ட் சைடு டயக்ராம் கிடைக்கும். பேரபோலம் மொத்தம் 4 டைப்பு. அந்த 4வது டைப்பில் 2வது டைப் வந்துன்னா லெஃப்ட் சைடு டயக்ராம். லெஃப்ட் சைடு டயக்ராம் இதனோட ஈக்குவேஷன் என்னன்னா y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4ax. சரிங்களா? நம்ம அப்படிதான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஜென்ரல் ஃபார்ம்னாவே இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். இது செகண்ட் டைப். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ மீதி 2 சைடு யாரு? அப்வர்ட் டவுன்வர்ட். அப்போ அப்வர்ட் டயக்ராமோட ஃபார்முலா என்ன? அப்படியே yங்கிறது x-க்கு ரீப்ளேஸ் ஆகுது. x y அப்படி ரீப்ளேஸ் ஆகுது. x² equal to 4ay. அவ்வளோதான் கண்ணு. x² equal இது வந்து x² equal to -4ay ஆயிரும். அது டவுன் ஆகும். கரெக்ட், டவுன் ஆகும். அவ்வளோதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய பேரபோலிக் ஈக்குவேஷனோட 4 டைப். இப்போ இதனோட ஈக்குவேஷன் வந்து x² equal to 4ay. இதனோட ஈக்குவேஷன் வந்து x² equal to -4ay. அவ்வளோதான் கண்ணு. இந்த 4 டைப். இந்த 4 டைப் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுடைய சிபிஎஸ்சினால எது வேணால் கொஸ்டின் கேட்கலாம். இதில் x² கூட மாற்றி கேட்கலாம். டயக்ராம் மீது கேட்டோன்னா போட்டாகணுங்களா? அந்த 4 டைப் தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ என்ன கேட்டுக்கிறான்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறத 4xன்னு வச்சுட்டு நம்ம டயக்ராம் போட போகிறோம். சரிங்களா? அப்போ என்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xக்கு வந்து டயக்ராம் போட போகிறோம். டயக்ராம் போட்டலாமா? அப்போ என்னது x ஆக்சிஸ் வேணும், y ஆக்சிஸ் வேணும், அண்டு பேரபோலா வேணும். பேரபோலா இது ரைட் சைடு பேரபோலா. அப்போ ரைட் சைடு பேரபோலா ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ். டயக்ராமோட வேல்யூ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு? அடுத்தது என்ன கொடுத்துக்கிறான்? y ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? y ஈக்குவல் டு 3. அப்போ 3ங்கிற பாயிண்ட் எங்கே வரும்? மேபி இங்கே வரலாம். சரிங்களா? இங்கே டச் ஆக மாதிரி தான் வரும். yங்கிறது 3 வரலாம். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. அப்படியே டச் ஆகிட்டு போகும். சரிங்களா? அப்படியே டச் ஆகிட்டு போகும். சரி, இப்போ என்ன இதோட முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். நார்மலாக எடுக்கணும் எது ரீஜியன் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? மேபி இது ஓப்பன் ரீஜன் பாருங்க. இது ஓப்பன் ரீஜன், இது ஓப்பன் ரீஜன். ஒரு ரீஜன் தான் எப்படி க்ளோஸ் ரீஜனே இருக்கும். அதனால வந்து அவன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டானா ஒய் ஆக்சிஸ் கொடுத்துட்டானா பார்க்கணும். அவன் கொடுத்தது என்ன ஆக்சிஸ் கொடுத்துக்கிறான்? ஒய் ஆக்சிஸ். கரெக்டுங்களா? அப்போ ஒய் ஆக்சிஸ் டைரெக்டாக என்ன எடுக்க போறீங்க? வெரிட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா? வெரிட்டிக்கலாக இருக்கிற ரீஜன் இந்த பாயிண்ட் தான். அப்போ இதுதான் நம்மளோட ரீஜன் வரும். சரிங்களா? அப்போ ரீஜன் கரெக்டாக ட்ரா பண்ணி காட்டணும். சரி, இது எனர்ஜி டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுருங்க. நம்ம ரீஜன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால இது எடுக்கிறோம்? இவன் வந்து ஒய் ஆக்சிஸ்ங்கிறான். அப்போ ஒய் ஆக்சிஸ் தான் இதுதான் நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ். கரெக்டுங்களா? அப்போ ஒய் ஆக்சிஸ் ரீஜன் எங்கே இருக்குது? க்ளோஸ் ரீஜன் இந்த பாயிண்ட்ல தான் இருக்குது. கரெக்டாக இங்கிருந்து இங்கே போகிற பாயிண்ட்ல தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய ரீஜன். சரி எடுக்கண்ணு. ஓகே. சரி, அப்போ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் 3. இந்த பாயிண்ட் என்னது? 0. அப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? ஏரியாவோட ஃபார்முலா. ஏரியா ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் ஒய் ஆக்சிஸ்னால வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் கண்டுபிடிக்கணும். டிஒய்ன்னு வந்து இங்கே என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதனோட ரீஜியனோட வேல்யூ என்ன? 0 to 3 ஒய் ஆக்சிஸ் வச்சு போட போகிறோம். அப்போ 0 to 3. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரி, அப்போ இது வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? அப்போ இதுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ட் பை 4. சரியாப்பா? அப்போ அப்படியே பண்ணுங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 3 y ஸ்கொயர் பை 4 into d. அப்போ ஃபார்முலா 1/4 y power 3 by 2. அப்போ என்ன நடக்குதுன்னு 1/4 into 27/3 minus 3 ஸ்கொயர் ஆயிரும். -0 அது 0ன்னு விட்டுடலாம். ஓகே. இப்போ 9/2. கரெக்டுங்களா? அப்போ 9/2 நம்மளுக்கு ஆன்சருக்கு தான் முடிச்சிருக்கீங்க. 9/3யா? 9/2 போட்டுருந்தோம். 9/4 9/4 தான். 9/4 ஆன்சர் இருக்கு. கரெக்டுங்க? சரி, டவுட் இருக்குது. நம்மளுக்கு மெயின் டயக்ராம் மட்டும் கிளியராக ட்ரா பண்ணிக்க. என்னென்ன டைப்ஸ் கொடுக்குறோம்? 4 டைப் டயக்ராம்ஸ் கொடுக்குறேன். அதையும் நீ ட்ரா பண்ணிக்க.